இளம் ரத்தம் பயம் அறியாது. என்ன மாதிரி பேட்டிங்டா இந்தியன் டீமு. எவனும் ஏதாவது சொன்னான். இந்தியா 3-0 தோக்க போறாங்க, 4-1 தோக்க போறாங்க, சிலர் 5-0 தோக்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியன் டீம் இங்கிலாந்து டீமை வச்சு செஞ்சுட்டாங்க. ஓப்பனிங்கே உள்ள வந்த கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் பூரிமே இன்னிங்ஸை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாட் பால் நிறையாடாம பவுண்டரிஸ்லேயே டீல் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு முன்னாடி ராகுல் ஒரு தப்பான ஷாட்டை வெளியே போற பால அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. சரி, இன்னைக்கு டெபுட்டன்ட் சாய் சுதர்சன் எதுனா பண்ணுவாரு, ஏதாச்சும் T20 நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறாரு, இன்னைக்கு எதுனா பண்ணுவாருன்னு பார்த்தா ஒரு மட்டமான பாலுக்கு அடிக்க போய் அவுட் ஆயிட்டே சுதர்சன். அவன் வாய்ப்பே கிடைக்காம உட்காந்துக்கிறான். நான் சுதர்சனை கோரஸ் வாங்கலாம் சொல்ல, ஒரு இன்னிங்ஸ்ல தான் அவுட் ஆயிருக்காங்களான்னு சொல்லல. ஏன்னா இந்த பிச்சு பியூர் பேட்டிங் பிச்சு, பால் ஒரு துளி கூட சீமே ஆகல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுவாங்களாவே தெரில. ஏன்னா இந்தியனோட பவுலிங் லைன் அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. நாளைக்கு ஒரு 500-600 ரன்ல அடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கே வராது. மறுபடியும் அடுத்த டெஸ்ட் மேட்ச் தான் சுதர்சன் பேட்டிங் வர மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்றேன், நீங்க எல்லா மேட்சுமே ஆடணும். ஏன்னா இந்தியன் டீம்ல அவ்வளோ காம்படிஷன். நீ ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனா அடுத்த மேட்ச் இன்னொருத்த ப்ரூவ் பண்ணிடுவான் அவன் யாருன்னு. டக்குன்னு விக்கெட் போனதானே இந்தியா மறுபடியும் எங்க ஆல் அவுட் ஆயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உள்ள வந்த கெல்லு எந்த பாலை 4 அடிக்கணுமோ அந்த பாலை மட்டும் அடிச்சு வெளியே போற பால் கிளீனா விட்டு ப்ராப்பர் ஓடினா காரணாரு கில்லு. இந்த பக்கம் ஜெய்ஸ்வாலு ஃபுல்லா செட்டில் ஆயிட்டு இங்கிலாந்து பவுலரை பிரிச்சு எடுத்துட்டாரு. அவன் போட்டால அடி. இன்னைக்கு காலகட்டத்துல இவரும் பெஸ்ட் டெஸ்ட் பிளேயர்னே சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க சொன்னாரு. எல்லா கேம்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச்லயே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. தாய்வான் ஜெய்ஸ்வால் யாரும் ப்ரூவ் பண்ணிட்டான். அப்புறம் செஞ்சுரி அடிச்சதால பென் ஸ்டோக்ஸ் ஒரு ஒரு பால் போட்டார், அன்பிளேயபிள் பால், விக்கெட் எடுத்தார். அவர் தான் 2 விக்கெட் எடுத்தார் பென் ஸ்டோக்ஸ். அப்புறம் உள்ள வந்த பண்ட்டு ஏன்னா டெஸ்ட் மேட்ச் T20 மாதிரி விளையாடிட்டு இருக்கா. அவன் போட்டாலும் பிரிகிறார், மொத்தம் காட்டு சுத்துறாரு. இந்த சீரீஸுக்கு முன்னாடி அதிகமா கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, கில்லோட அவே ரெக்கார்டு பூரா இருக்கு, அவருக்கு எது கேப்டன்ஷிப் கொடுக்குறேன்னு கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கேப்டனா செஞ்சுரி அடிச்ச பிளேயர்ன்ற ரெக்கார்டும் பண்ணிட்டாரு கோலிக்கு அடுத்து. அப்புறம் இன்னைக்கு டே முடியிற நேரத்துல சுப்மன் கில் 127 ரன்னும் பண்ட் 65 ரன்னும் அடிச்சிருந்தாங்க. நாளைக்கு இந்தியா ஒரு 600 ரன் மேல போட்டாங்கன்னா இந்தியா 100% வேணும். 4 நாளுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். இந்தியாவோட பவுலிங் லைன் அப் கிட்ட சொல்றேன். சரி, இன்னைக்கு டே 1 பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஜெய்ஸ்வாலோட நாக் பெஸ்டா இல்ல சுப்மன் கில்லோட நாக் பெஸ்டா?